நேற்று சோழம் வந்தால எப்பயும் இல்லாத அளவிற்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. அது மாதிரி நாளைக்கு உசிலம்பட்டி தொகுதியில் எல்லா ஏற்பாடு இருக்கோம். நேற்று வெங்கடேசன் வந்து மதுரை மாநகரில் ஏற்கனவே ஒரு 3 தொகுதி பண்ணார். மேலூர் தொகுதியில் நேற்றைய தினம் முழுமையாக பண்ணியிருக்காரு. தொகுதி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. நிச்சயமாக எங்கிட்ட இருக்கிற 3 தொகுதி மதுரை நாடாளுமன்றத்தை மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு மதுரை பாராளுமன்றம், அதே போல் தேனி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம் 3க்கும் மொத்தத்தில் 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தலைவர் தான் வேட்பாளர், தலைவர் தான் வெற்றி பெறுவோம்ன்றல எந்த மாற்றம் இல்லை. எங்களை பொறுத்தளவு இந்த 3 நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் முழு கூட்டணி கட்சியோடு இணைந்து முழுமையாக 3க்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது வெற்றி நிச்சயமாக இருக்கும். சார், ஒரு சில ஆலோசனை கூட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆவேசமாக பேசுனீங்க. அதாவது நிர்வாகிகள் ஒத்துழைக்கல, வேலை செய்யலை, கொஞ்சம் நல்லா வேலை செய்யலாம் அப்படின்லாம் பேசுனீங்க. அது தலைவா, அதை நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. எங்களை பொறுத்தளவு கட்சி தொண்டங்களை அவங்கள வேகப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்காக, எங்கள் ஆளுகள் சோர்ந்து விடக்கூடாதுன்றதுக்காக எங்கள் தொண்டர்களை, எங்கள் கூட்டணி கட்சிகளை பேசுகிறத வந்து நீங்கள் ஏதோ அதை நாங்கள் வந்து மொத்தத்தில் இருந்தாலும் அதை எடுத்திருக்கோம். அதை சொல்கிறீங்க நீங்கள். நிச்சயமாக யார் நின்றாலும் எங்களுடைய தலைவருடைய உணர்வு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் இல்லாமல் 40 தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன்னு நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க. எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்களே இப்போ சொல்லுங்கள். இந்த மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிற்குது, சிவகங்கையில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிற்குது. இந்த மாநாடு போல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நின்றால் எப்படி பண்ணுவோமோ அதை விட ஒரு படி மேலாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதனால் எங்கள் தலைவரை பொறுத்தளவு கூட்டணி கட்சி திமுக என்ற வேறுபாடு இல்லாமல் உழைத்து கொண்டு இருப்போம்ன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். எனவே எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் எங்களை பொறுத்தளவு 40 ஜெயிக்கணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முழு மூச்சாக எல்லா கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு சிறு துணி கூட எந்த விதமான இடைவெளி இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வெற்றி 100% வெற்றி பெறுவோம். தொண்டர்கள் வந்து அதற்கு பிறகு உற்சாகம் ஆயிட்டாங்களா? அதே சமயத்தில் வந்து தேனியில் முழுமையான கவனம் செலுத்துகிற பட்சத்தில் உறுதி அமைச்சர் இறங்கி வேலை செய்கிற இடத்துல வெற்றி அடைஞ்சிருவோம். மதுரையில் கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்கிறாங்க. முழுமையாக வேலை செய்கிறாங்களா இல்லையானா அந்த தொகுதியில் போய் பாருங்கள். சரியா? மதுரை வந்து இயற்கையாக மதுரை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. அங்கே முழுமையான அண்ணன் தளபதி இருக்கார், எங்கள் அண்ணன் பொன்முத்துராமலிங்க அண்ணா இருக்கார், வேலுச்சாமி அண்ணா இருக்கார், குழந்தைவேல் அண்ணா இருக்கார், கழக முன்னோடி இருக்கார். நீ என்ன வேணும்னு கேட்குறீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.